ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஸ்கூல் பேக்கை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், இப்போ என்னோட பொண்ணுக்கும் அதே ப்ராப்ளம் இருந்தது. வந்து ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்டேன், என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, எப்படி தூக்குவாங்கன்னு கேட்ட உடனே நிறைய பேரண்ட்ஸ் சுற்றி வந்து உடனே அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க கேட்காம இருந்தவங்க நான் கேட்கறத பார்த்துட்டு உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கிளாஸ் டீச்சர் வந்து நான் பிரின்சிபல் ரூம் கூட்டிகிட்டு போனாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸ்பிளைன் பண்ணோடனே ஷி இமீடியட்லி ரெஸ்பாண்டட் அண்ட் அக்ரீட். அடுத்த நாளே அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. ஸோ ஐ மஸ்ட் தேங்க் ஹர். இது எல்லா ஸ்கூல்லையும் உடனே நடக்குமா அப்படின்னா டவுட்ஃபுல் தான். சில பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கேட்டும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பேரண்ட்ஸாக போயிட்டு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிரின்சிபலை மீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுலேயும் அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில பேரோட கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத புக்கெலாம் அங்கேயே வச்சுட்டு ஹோம்ஒர்க் நோட்டை மட்டும் தான் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சில ஸ்கூலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதை கோட் பண்ணுங்கள். அந்த ஸ்கூலில் இது மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேளுங்க. அது மட்டும் கிடையாது, சில பேரண்ட்ஸ் பேசினதுக்கப்புறம் சில ஸ்கூலில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து உடனே வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாலே அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர், கைண்ட் ஆஃப் காம்படிஷன் தானே, சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ தட் வந்து அவங்க கன்வின்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் மட்டும் போய் கேட்டால் இது வந்து நடக்குமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்டும் கேட்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியணும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முக்கியமாக அந்த ஸ்கூல் பேக்கை பற்றி நான் பேசியிருக்கேன் இல்லையா, அதை வந்து உங்கள் தெரிஞ்ச சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து எவ்ரி பேரண்ட் வில் கம் டு நோ அபவுட் திஸ். அப்போ தான் அவங்க வந்து அவங்க கிளாஸ் டீச்சரோ இல்லை பிரின்சிபலோ போய் கேட்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கூல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.